கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் பட்சமாய் வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை துதித்து பாடும்படியாக நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீர் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே இடைப்பட்டீர் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் சுவாமி நீர் இடைப்படும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் என்னவென்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைக்கேற்ப என்னோடும் எங்களோடும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் கூட நம்ம சீஷத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று, அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு அந்த சீஷத்துவத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வேதத்திலிருந்து, வேதத்தின் அடிப்படையில் இருந்து சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ இயேசு கிறிஸ்துவுடன் இருந்த யோவான், மத்தேயு, அப்படிப்பட்ட பேதுரு, யாக்கோபு போன்ற 12 சீஷர்களை மாத்திரம் குறிப்பதில்ல. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, whoever follows Jesus Christ, whoever follows the teachings of Jesus Christ, இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சீஷர்கள் தான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவருமே சீஷராக இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய உபதேசங்களை நாம் கை கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நம்மால் முடிந்த தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய ஆவியானுடைய துணையினாலே அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை செய்து முடிக்க நாம் நம்முடைய பகுதியில் இருந்து முயற்சி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி வாழ்வதே ஒரு இயேசுவினுடைய சீஷனாக, a follower of Christ can be. இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசு சொன்னதை எல்லாம் செய்து வந்தார்கள். அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், அவர் சந்தித்த சோதனைகள், உபத்திரவங்கள் ஏராளம். எதற்காக? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, அவருடைய வாழ்க்கையில அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை அவர்கள் செய்ய முயற்சித்தார்கள், அதை செய்தார்கள். அதன் நிமித்தமாக ஒரு அநேக உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்தது. அன்பானவர்களே, எல்லா சீஷர்களும் விசுவாசிகளாக முடியாது. எல்லா சீஷர்களும் விசுவாசிகள், ஆனால் எல்லா விசுவாசிகளும் சீஷர்களாக முடியாது. அன்பானவர்களே, சீஷத்துவத்துல கொஞ்சம் குறைவு இருக்கும் என்றால் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், தேவன் விரும்புகிற அளவுகளிலே குறையும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்க முடியாது. What God desires from us, what a father wants a son to be. ஒரு மகனிடத்துல தகப்பன் எதிர்பார்க்கிற அளவுகள், அந்த அளவுகள் குறைந்து போகாமல் தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சீஷனாக இந்த உலகத்திற்கு நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த காரியங்களை நாம் கீழ்ப்படிய கடமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக வளர வேண்டும் என்பது இட்ஸ் a day by day process. How can I be a disciple? எப்படி நான் ஒரு நல்ல சீஷனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு நல்ல டிசைபிளாக எப்படி இருக்க முடியும்? Does it happen in a day? ஒரே நாள்ல அது நடந்துருமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. It's not a one day process, it's a day by day process. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது, ஆண்டவரோடு ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவரோடு பழகும் பொழுது, ஆண்டவரோடு அந்த உறவிலே இருக்கும் பொழுது நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்ற கடவன். பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம், அந்த வார்த்தை அங்கே இருக்கும், அனுதினம் அவன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, இட்ஸ் டெய்லி ப்ராசஸ். இட்ஸ் a daily process. ஒவ்வொரு நாளும் அனுதினம் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து போக வேண்டும். இட்ஸ் நாட் a one day process. ஏதோ ஒரு டிகிரி வாங்குற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு நாம எலிஜிபிள் ஆகணும்னா we have to study. 2 வருஷம் முடிச்சா போஸ்ட் கிராஜுவேஷன், 3 வருஷம் முடிச்சா அண்டர் கிராஜுவேஷன். அப்படி கிடையாது. இட்ஸ் a daily process to be a disciple. To be a disciple, it is a daily process. அனுதினம் நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் சீஷத்துவம். இன்னைக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல everything is fast. நம்ம அப்படி தட்டா எல்லாமே நடக்கணும். One touch, everything should happen. ஒரே ஒரு தட்டுல சீக்கிரமா டவுன்லோட் ஆகணும். அதுக்கு என்ன 5G அடுத்தது என்ன? அப்படியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல வேகமாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல சீஷனாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றால் அது அப்படியாக வேகமாகவோ ஒரே நாளிலோ நடக்க வேண்டிய காரியம் கிடையாது. அப்படி நம்முடைய சிந்தை, அப்படி நம்முடைய எண்ணம் இருக்குமானால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தினம் அனுதினம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின் சென்று நாம் போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே யோசித்து பார்க்கும் பொழுது அநேகர் ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபிக்கிறோம், அந்த ஒரு நாளின் ஜெபம் எல்லா அந்த மற்ற 6 நாட்களுக்கும் போதுமானது என்று நினைத்து விடுகிறோம். அன்பானவர்களே, அது ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனுக்குரிய அடையாளங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. To be a disciple is to be a follower of Jesus Christ. Walk and continue to walk. Walk and continue to walk. அது ஒரு பெரிய காரியம். நாம் அவருக்கு பின்பாக நடக்க வேண்டும், ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டே போக வேண்டும். இப்படி சொல்லலாம், follow me என்று சொல்வதற்கு பதிலாக we can say follow with me. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமாக, என்னை பின்தொடர்ந்து என்னோட வா. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின்பாக செல்வது, அதுதான் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, சீஷத்துவம், it's not very easy, but it is very interesting. When you start living this life, when you start having that relationship with God, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அந்த உறவிலே இருக்கும் பொழுது அது மிக மிக அருமையான ஒரு காரியமாக மாறிவிடும். It is a process. அதை நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்திலே 3 முக்கியமான அறிகுறிகள், ஒரு சீஷருக்குரிய 3 அறிகுறிகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 3 indications that we are the disciples of Jesus Christ. 3 important indications. 3 important indications that we are the disciples of Jesus Christ. முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 15வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள்.
அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்க வேண்டும் என்றால், பிதா மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், we have to bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். when you produce much fruit, அப்போ ஒரு சீஷனுக்குரிய அறிகுறி என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், கனி கொடுக்கும்படியான ஒரு ஜீவியம். முதலாவது இண்டிகேஷன், there are so many indications we can quote from the Bible. நாம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் மிக முக்கியமான 3 காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், bearing much fruit. bearing much fruit. You are my true disciples. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரியமான ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, bearing fruit. யோசித்து பாருங்கள், இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் என்பது, ஒரு மரத்திலே நாம் கனியை பார்க்க வேண்டும் என்றால், அது செடியாக இருந்து, அது வளர்ந்து, அது அதிக பலனடைந்து, ஒவ்வொரு கிளைகளுக்குள்ளாக அந்த செடியினுடைய, அந்த மரத்தினுடைய தன்மை போய், அந்த நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே போய் அந்த மரத்தினுடைய கனிகளை பிறகுதான் கொடுக்கும். இட் இஸ் a process. it takes time. இப்படியாக ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கனியை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். It is a continuous process. That is a practical results. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு செயல்முறையாக அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, கனி உள்ள ஒரு ஜீவியம், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு ஜீவியம், மற்றவரிடத்திலே தேவனுடைய ஆவிக்குரிய கனியை காண்பிக்கிற ஒரு ஜீவியம், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக கனிகளை கொடுக்கும்படியான ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ரோமர் 6:22 இப்படியாக சொல்லப்படுகிறது, as we grow in holiness and obedience we bear fruit. ஒரு சீஷனானவன் எப்படி கனி கொடுப்பான் என்று பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் அவன் வளர வேண்டும். இந்த பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர வேண்டும் என்றால், it's a daily process. We have to clean our hearts. We must allow the Spirit to cleanse us every day. It's a process. பரிசுத்தமாக்குதலும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் கொடுக்க முடியும். கலாத்தியர் 5:22-23 வசனத்தில் நாம் பார்ப்போமானால், ஆவியின் கனியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான ஆவியின் கனியினுடைய அடையாளம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், joy, love, joy and peace. முக்கியமான 3 கனி, love, joy and peace. அங்கே அநேக காரியங்கள் இருக்கிறது. 3 முக்கியமான காரியங்கள், love, அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி இந்த காரியம் நமக்குள்ளாக கிடைக்கும்? ஆவியானவருடைய கிருபையினாலே, ஆவியானவருடைய துணையினாலே, ஆவியானவரை நாம் அனுமதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அருமையானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். பரிசுத்தமாக்குதல், கீழ்ப்படிதல், கனி கொடுப்பது. அப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கனியுள்ள ஒரு வாழ்க்கை, bearing fruit, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மரத்தினுடைய தன்மையை அதனுடைய கனிகளில் இருந்து அறியலாம் என்று. நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண்பிக்கிற, பிராக்டிக்கலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் என்பதை பொறுத்து நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அன்பானவர்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆவியின் கனி ஒரு கிறிஸ்தவனிடத்தில் புறப்பட வேண்டும். அவன்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீஷன் என்று. It is one of the indications that we are the disciples of Jesus Christ. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக
நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்துல நாம் ஆசீர்வாதமாக இருக்கோமா? நாம் செய்கிற ஊழியங்களிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? நாம் பேசுகிற வார்த்தையிலே, நாம் நடந்து கொள்கிற ஜீவியத்திலே நம்முடைய கனி, நம்முடைய சுபாவங்கள் தேவனை போல இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Unless we are connected with God, தேவனோடு நாம் இணைக்கப்படவில்லை என்றால் இந்த கனி கொடுக்க முடியாது. சோ முதலாவது காரியம், ஒரு சீஷனானவனுக்கு கனி கொடுக்கும்படியான ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இரண்டாவது இண்டிகேஷன், the second indication of a disciple, யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். To be a disciple of Jesus Christ, இயேசு கிறிஸ்து அங்கே யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், if you remain faithful to my teachings, whatever Jesus has said, we need to abide by that teachings. Abide in my word. இந்த abide என்ற காரியங்கள் யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it comes 11 times. Abiding, நிலைத்திருப்பது. ஆண்டவருடைய வார்த்தையில, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களிலே நாம் நிலைத்திருப்பது மிக மிக அவசியம். முதலாவது கனி கொடுப்பது, இரண்டாவது அவருக்குள்ளாக நிலைத்திருப்பது. அந்த நிலைத்திருக்கிற காரியம் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இட்ஸ் a very important quality of a disciple of Jesus Christ. அன்பானவர்களே, நீங்கள் ஆங்கில துறையிலே, மருத்துவ துறையிலே நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்றால், அந்த மருத்துவ காரியங்களிலே கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி he can treat the patients. He has to follow or he has to apply what he has learned. எதையெல்லாம் அவர் படிச்சாரோ அதெல்லாம் அவர் அப்ளை பண்ணணும். அப்படியாக ஒரு சீஷனாக, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க முற்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த abiding என்பது very 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 important. அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமானது. Disciple of Jesus will be the students of scripture and will work according to his teaching. That is very very important. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கும்? Fellowship with Christ, so that we need to have fellowship with Christ. Why? So that his life can work in and through us. அவருடைய ஜீவன் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு மரம், ஒரு செடி, அது அந்த கிளைகள் அந்த செடியின் மீது இணைந்து அது இருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, அந்த ஸ்டெம் வழியாக அந்த ஜீவன், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், வாட்டர், whatever it is, அது அப்படியே அந்த கிளைகளுக்குள்ளாக செல்லும். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஜீவனே நமக்குள், நம் மூலமாக அது கிரியை செய்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றிவிடும். அப்போ இந்த abiding is very important. ஒரு சீஷனாக நாம் எப்படி நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருந்தால் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடியாது, உண்மையான சீஷனாக இருக்க முடியாது. It is a daily process. தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நாம் முயற்சி செய்ய வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாகவே நாம் அவருடைய அன்பு கூறுவோமானால் அவருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்வோம். We have to abide by
the instructions and the teachings of Jesus Christ. The second indication of a disciple that we need to abide by the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிவது, அதன்படி நடப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யோவான் 15:3 இப்படியாக சொல்கிறது. யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். The word of God cleanses us. It prunes us. இந்த 15 முதல் 11 நாம் பார்ப்போமானால், எப்படி அந்த திராட்சை தோட்டக்காரரானவர் எல்லா தேவையில்லாத களைகளையும் எடுத்து போட்டு எப்படி அந்த மரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறாரோ, அப்படியாக தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை அனுப்பி நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிலைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு ஒரு கம்யூனிகேஷன்ல நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். That is very very important. Obeying because we are obeying the word of God because we love him. நாம் அவரை நேசிக்கிறோம், அதற்காக தான் அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறோம். So it demands certain things like worship. நாம் தேவனோடு நிலைத்திருப்போம் என்றால் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம், அவரை துதித்துக் கொண்டிருப்போம், அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், ஜெபிப்போம், அவரோடு பேசிக் கொண்டிருப்போம். அவருடைய வார்த்தை நிமித்தமாக அநேக காரியங்களை நாம் தியாகம் செய்வோம். We sacrifice, we serve if we abide by the word of God. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. To be a disciple, we need to abide in him. அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் அனுமதிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் சொல்ல முடியும், அருமையானவர்களே, சபைக்கு போகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமம், அதாவது கிறிஸ்துவ நாமங்களை தரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் they do not have a strong belief in the living faith of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள அந்த விசுவாசத்தை கொண்டில்லாத மக்களா இருக்கிறார்கள். சில மரங்கள் எல்லாம் செடிகள் மரம் கிளைகளோட இணைந்து இருக்கும், ஆனால் கனி கொடுக்க முடியாது. It is mechanically fit, but it cannot bear fruit. So அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நாம் தேவனோடு உண்மையான உறவிலே இணைந்திருப்போம், ஆனால் நிச்சயமாகவே கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். Once we experience the deeper relationship, we will not decide to return to the shallow life of the careless Christian. Once we experience the deeper relationship, we will not desire to return to the shallow life of the careless Christian. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக நாம் வரும் பொழுது திரும்பவுமாக ஒரு ஆழமில்லாத பக்திக்குள்ளாக நாம் போகவே மாட்டோம் அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம போக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய உறவு மிக மிக முக்கியமானது, மிக மிக இன்றியமையாதது. ஒரு சீஷனாக, ஒரு விசுவாசியாக, ஒரு தேவனை பின்தொடர்கிற ஒருவனாக இருக்க வேண்டும் என்றால் we have to abide in him. அந்த நிலைத்திருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தினந்தோறும் நடக்குதா என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், நம்ம ஆராய்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்று பார்ப்போம். The third indication, the third trademark of a disciple. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். So how do we know that you are a disciple of Jesus Christ? By the love that you show towards others. மூன்றாவது காரியம், நீங்கள்
எவ்வளவாக மற்றவர்களை நேசிக்கிறீர்கள் என்கிற காரியத்தினாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளலாம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, முதலாவது காரியம் கனி கொடுப்பது, இரண்டாவது காரியம் அவர்களை நிலைத்திருப்பது, மூன்றாவது காரியம் அன்பு கூறுவது. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன விதமாக not only by practical research, not only having the hunger for scripture, but also we need to have the love for others. love அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்கிறோம்? how is the relationship of us with others? நம்முடைய உறவு மற்றவர்களோடு எப்படியாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே when Jesus came into contact with people, what did he do? He loved them. அவர்களை நேசித்தார். அது யாரா இருந்தாலும் அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள், அவருடைய முகத்தை நோக்கி வந்தவர்கள், he loved them. He had compassion upon them. அவர்கள் மேல் மனதுருகினார். அவருடைய அன்பு, முழு வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அன்பு என்ற ஒரு தீம். That is the theme. That is the entire thing that God wants to reveal to the mankind. ஒரு மனித இனத்திற்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியான காரியம் தான் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு, God is love. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். Jesus truly loves people and we must do the same. நாமும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம் 5வது வசனம், தேவனுடைய அன்பு நம் இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு நம் இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. God will pour, the Holy Spirit will pour God's love into our hearts. When we are filled with that love, we can show that love to others. எனக்கு அன்பு தாட்சி அடைந்திருக்கிறது அருமையானவர்களே. யோசித்து பாருங்கள், கணவனும் மனைவியும் இணைந்து குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, எத்தனையோ டிவோர்ஸ், எத்தனையோ கேசஸ் இன் கோர்ட்ஸ் டியூ டு lack of love, faithfulness. அன்பு, தூய அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பங்களுக்குள்ளாக சச்சரவு, சண்டை. ஏன்? அன்பில்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பொறாமை, அவருடைய வளர்ச்சியை குறித்து பொறாமை. யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு குறிச்சு அன்பு இல்லை. ஆனா that is not the symbol, or that is not the indication, or that is not the trademark of a disciple of Jesus Christ. Because our master, our God is love. அவர் நன்மை செய்கிறவராகவே, அவர் நேசிக்கிறவராகவே, அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாகவே சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அந்த அதிகாரம் முழுவதுமாக அன்புடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். கணவன்மார்களே, மனைவிமான்களே, உங்கள் கணவர்களை சகிக்க முடிகிறதா? குடும்பத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் தாங்க முடிகிறதா? ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பிரச்சனைகள் சத்ருவானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய அந்த சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது. குடும்பங்களிலே சமாதானத்தை பார்க்க முடியாது. ஆகையால் ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறதை குறித்து அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே அந்த அன்பினாலே என்னை நிரப்புங்க. இந்த இரண்டாவது காரியம், if we abide in him, இந்த மூன்றாவது காரியம் முதலாவது காரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. If we abide in him, we will bear fruit and we will show that love. யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கனி கனி என்று சொல்லப்படுகிற கனி இந்த அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு சீஷனாய் இருக்க வேண்டியவனுக்கு
அது இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம், ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அன்பு அன்பு தாட்சி அடையக்கூடாது. இன்னைக்கு அநேகர் நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு அன்பில்லாத ஒரு வாழ்க்கை குடும்பங்களிலே, அவர்கள் போகிற இடங்களிலே அந்த அன்பற்ற ஒரு தன்மை. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானா? அன்பே காண்பிக்க மாட்டேங்கிறாங்களே, இவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறதே, பக்கத்து வீட்டுக்கார நல்ல மேல முன்னேறி வந்தான பொறாமப்படுறாங்களே, இவங்களாம் கிறிஸ்டியன்ஸ் தானா? அப்போ அந்த கனிகள் காண்பிக்கிற அன்பு, நாம் தேவனோடு நிலைத்திருக்கிற காரியங்கள் நம்ம யார் என்பதை காண்பித்து விடும். அருமையானவர்களே, that is very very important. ஆகையால் தான் இன்றைக்கு 3 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக, a follower of Jesus Christ, a believer who follows Jesus Christ is a disciple பார்த்தோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இருக்க வேண்டிய 3 indications. The one, bearing fruit. Second thing, he has to abide in him and in his word. And the third thing, he has to show that love to others. அன்பானவர்களே, ஒரு வாலிபன் மிஷனரி ஆக வேண்டும் என்று விரும்பி ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போக வேண்டி இருக்கிறது. அப்பொழுது இன்டர்வியூ எடுக்க வேண்டிய மிஷனரி என்ன சொல்லியிருக்கார்? அப்பா, நீ காலையில 5 மணிக்கு என்னுடைய ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த வாலிபன் எழுந்து 5 மணிக்கு டான் என்று அந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கார். வந்து 5 மணிலிருந்து வெயிட் பண்றாரு. 3 மணி நேரமா வெயிட் பண்றாருங்க. 8 மணி வரைக்கும் வெயிட் பண்றாரு. அப்போ 8 மணிக்கு ஒரு வயதான ஒரு மிஷனரி வரார். வந்து அவர்கிட்ட கேட்கிறார், இன்டர்வியூல கேட்கிற கேள்வியை பாருங்க. 3 மணி நேரம் தாமதமா வந்து அவர் கேட்கிறார், கேன் யூ ஸ்பெல்? நான் சொல்ற வார்த்தையை உங்களால அந்த ஸ்பெல் பண்ணி ஸ்பெல் பண்ண முடியுமா? அந்த வாலிபன் ஸ்பெல் பண்ற சார். கேன் யூ ஸ்பெல் பேக்கர்? உடனே இந்த வாலிபன் BAKER. ஓகே, வெரி குட். டு யூ நோ எனிதிங் அபவுட் நம்பர்ஸ்? உங்களுக்கு எண்ணிக்கைகள் குறித்து ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். What is 2 plus 2? 4. Okay, you are eligible to be in the mission work அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க வந்து மிஷனரியா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வாலிபனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த வயதான மிஷனரி போய் சொன்னாராம், அந்த வாலிபன் ஒரு மிஷனரி ஆக வேண்டிய எல்லா தகுதியும் அந்த வாலிபனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 5 மணிக்கு பனி அப்படியே கொட்டிட்டு இருக்கு, பெட்ல படுத்துட்டு இருக்கிறதா, அந்த இடத்துல வார்மா படுத்துட்டு இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா he had self denial. அதை வெறுத்து அந்த பனி மூட்டத்திலே அந்த 5 மணிக்கு கிளம்பி டான் என்று 5 மணிக்கு வந்துட்டார். It shows that he has that self denial. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, he has promptness. டான் 5 மணிக்கு கரெக்டா வந்துட்டார். அப்போ அந்த ப்ராம்ப்ட்னஸ் அவர்கிட்ட இருக்கு. 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் போகாம இருந்த அந்த 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய பொறுமை அந்த மனிதனிடத்தில் இருந்தது. 4வது விஷயம், நான் வந்து கேன் யூ ஸ்பெல் பேக்கர் கேட்டேன். அவர் தன்னுடைய டெம்பரை லூஸ் பண்ணவே இல்லை. he did not lose his temper. 5வது, உங்களுக்கு நம்பர் தெரியுமா? 2 plus 2 என்னவென்று கேட்டேன். நிச்சயமாக யாரா இருந்தாலும் கோபப்பட்டிருப்பாங்க. ஆனா he did not become angry. இந்த 5 கேள்விகளை கேட்பதினாலே அந்த மனிதனுக்கு அவ்வளவு பொறுமை இருந்தது. நிச்சயமாகவே இந்த 5 குணாதிசயங்களை கொண்டு இவர் ஒரு மிஷனரி ஆகலாம் என்று அந்த வயதான மிஷனரி சொன்னாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிற ஒரு மனிதனாக நாம் எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு 3 காரியங்கள். தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 3வது, மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது அடிப்படையான காரியங்கள் தான். ஆனால் நாம் இதை செய்ய வேண்டியது
மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கலாம். தேவ ஆவியானவர் அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை நாம் கொண்டு அவருக்கு பிரியமான சீஷனாக வாழ தேவன் கிருபை செய்வார். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்க ஒவ்வொருவரோட சுவாமி, ஆண்டவரே, நீ சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அடிப்படையான காரியங்கள் தான், எங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான் ஆண்டவரே. ஆனால் உடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படியும்படியான அந்த கிருபையை தாரு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில சுவாமி நீர் எப்படி ஆண்டவரே கனியுள்ளவராக, ஆண்டவரே சுவாமி அன்பு நிறைந்தவராக நீர் இருந்தீரோ, உம்மை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் கனி கொடுக்கும்படியாக நீர் உதவி செய்தலும். இந்த கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல அன்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்று அநேக ஆவிக்குரிய கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட கனிகளால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நிலைத்திருக்க நீர் உதவி செய்துள்ளும். மற்றவர்களோடு அன்பாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய டிசைபிளாக, உம்முடைய சீஷனாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.